ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டான தம்ப்நெயில் ஆஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்டது தான். யூடியூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் போகிறத விட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில்னு அடிங்க. அந்த ஆஃபோட லிங்கை நான் கீழே கொடுத்துருந்தேன். தம்ப்நெயில் மேக்கர்னு அடிங்க. தம்ப்நெயில் மேக்கர்னு அடிங்க. இப்போ வரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் மேக்கர், இது அல்டிமேட்டட் தம்ப்நெயில் மேக்கர் சேனல் ஆர்ட் மேக்கர் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கோங்க. டிசைன் இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கச்சன்னு வரும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் வேணும், இந்த மாதிரி வேணும். இப்போ வந்து ப்ளஸ்ஸு கொடுங்க. ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இது இந்த மாதிரி ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த யூடியூப்க்கு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16x9 இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க அந்த பொறுத்தளவு தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் நல்லா ஒரு கிளியரன்ஸான இது பிளாக்கில் இருக்குது. பிளாக்கோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். தெரியுதா? இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். யார் பார்த்தீங்கன்னாலும் கிளிக் பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தெளிவாக தெரியணும், நம்ம கேட்குற போடுற டீட்டெயில் அப்படியே தெளிவாக தெரியணும்னா இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் வச்சிங்கன்னா சும்மா பக்காவாக தூக்கும். ஆனால் உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை விட நான் இன்னொன்று வச்சிடுறேன். இப்போ யூடியூப்லலாம் இந்த அப்ளிகேஷன் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு சூப்பராக ஒன்று இப்போ வச்சு தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வளம் இந்த இதில் ஃபோட்டோ வைக்கிறது, இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது அதுலேயே பல ஆப்ஷன் வரும். இப்போது நம்ம நார்மலாக இதே வச்சுக்குவோமே. இப்போ இந்த இதை வச்சுக்குவோமே. இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இந்த இடத்த ஸ்டடி பண்ணணும். இங்கே நான் நிற்க போகிற மாதிரி ஃபோட்டோ வேணால் இந்த மாதிரி கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து வரணும். இல்லை எனக்கு கொஞ்சம் டாப்பில் வரணும், இந்த இது மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா இந்த இதை வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். அதான் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கிது. இதை ஓகே பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே பண்ணிவிட்டு ரைட் சிம்பிள் மேலே இருக்கும், ரைட் பண்ணிடுங்க. க்ளோஸ் கொடுத்துருங்க. இது வந்து ஆட் அந்த மாதிரி வரும். கீழே க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஃபைலில் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் ஃபோட்டோவோட மட்டும். அதை எடுத்து வைக்கலாம். இப்போ டேரெக்டாக நான் சும்மா நார்மலாக செஞ்சு முடிச்சிடுறேன். யூஸ் கலரில் போங்க. யூஸ் கலரில் போய்ட்டு உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேமரா ஃபோட்டோஸு எல்லாமே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய எடிட்டிங் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து என்னோடய ஃபோட்டோ. இதை நான் வந்து எப்படி ஆட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளியரன்ஸாக இது கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் இது என்னோடய ஃபோட்டோ தான், ஒரிஜினல் ஃபோட்டோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதை பற்றினா என்னோடய சேனலோட நேம் டைப் பண்ணுறேன். மஹேந்திரா டெக் என்னோடய நேம் இது தான். கீழே இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் போதும். நீங்கள் அதுக்கடுத்து ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வரும், என்ன கலர் வேணும் தேவைப்படும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டி வான்ஸ் வந்து என்ன டிசைனிங்கில் வேணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே பார்க்கறதுக்கே பூரா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது பழைய இதில் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கலர் கொடுங்க. கலர் கொடுத்தா தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இப்போ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. இதை இப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்புக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னா அந்த லோகோலாம் வச்சுருப்பீங்க. அந்த லோகோ கொடுத்து நான் இப்போ நார்மலாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாலே மகேந்திரா டெக். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தொடர அளவுக்கு வைக்கணும். நல்லா எடிட்டிங் பண்ணலாம். இப்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ நான் எப்படி எடிட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஹெலிகாப்டர் வச்சு இதெல்லாம் நம்ம பொறுமை வேணும். நான் இந்த ஃபோட்டோலாம் நான் வேறு அப்ளிகேஷன் எடுத்து வச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஆஃபில் இருந்து எடுத்து வச்சேன். பேக்ரவுண்டை ஒயிட் ஆக்கினேன். இந்த மாதிரி நம்ம பொறுமை வேணும். எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் இந்த இது எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு நார்மலாக அந்த ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா டெக் இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருவோம்.
எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கலரை கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இது என்ன கலரில் வருது, இப்போ கிளியராக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லோ கலரில் வேணும், இப்போ நீங்கள் மாற்றினாலும் இப்படி மாற்றி விட்டுறலாம், இல்லை இறக்கி விடனாலும் இறக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நிறைய டிசைன் வரும் பாருங்கள். இப்போ இந்த இண்டு போட்ட மாதிரி வரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ சும்மா நார்மலாக வைக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி, உங்களுக்கு லைட்டிங் மாற்றினாலும் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது நைட் மூடு வந்து நைட்டில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கனாலே ஒரு டெரரி அந்த மூவியோட எடிட்டிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவை கூட இதை கூட தெளிவாகவே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு சிம்பிள் வருது. இது நீங்கள் பேக்ரவுண்டு வைக்கிறத பொறுத்து. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுவே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே பண்ணிக்கிறவங்க மேலே வந்து ஓகே கொடுத்துட்டு, நீங்கள் இங்கே ஓகே கொடுக்குறதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டிக்கருக்கு போய்க்கோங்க. ஸ்டிக்கரில் நிறையா ஸ்டிக்கர் இருக்கும். இந்த மாதிரி பபுள்ஸ் ஸ்டிக்கரு, ஹாப்பி பர்த்டே, இந்த சிம்பிள்லாம் நமக்கு இந்த மாதிரி தேவைப்படும். பல சிம்பிள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டைட்டிலுக்கு தேவைப்பட்ட சிம்பிள்கள் ஒரு சில சிம்பிள்கள் இதில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மறுபடியும் எதுவும் இமேஜ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்ரவுண்டுக்கு வந்து ஏதாச்சும் உங்கள் ஃபோட்டோவை கொடுத்துக்கலாம். இதுவே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யூடியூப் தம்ப்நெயில் இதுதான், எடிட்டிங் இதுதான், டெக்ஸ்ட் அடிக்கிறது இது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்ஷனு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவேஸ் அடிச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ரிவேஸ் வந்துட்டு மறுபடியும் நான் இந்த ஆப்பை பற்றி ஒரு சில இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே நீங்கள் பல இது மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட எடிட்டிங் தான். இப்போ இயற்கையாக ஏதாச்சும் ஒரு சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி எதுவும் தேவைப்படுதுன்னா இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ சிஸ்டத்தில் ஏதாவது வேணுமா, சிஸ்டத்து மூலிமா நீங்கள் இதில் டைப் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்துறீங்க, ஹவு டு மேக் இந்த ஸ்கூலை பற்றி இந்த கிளாஸ் எடுக்குது, அதுக்கெல்லாம் இந்த இமேஜ் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. கீழே க்ளோஸை கொடுத்துட்டு இதில் நீங்கள் டைப் அடிக்கலாம். ஹவு டு சும்மா நார்மலாக டைப் பண்ணால் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பான்ஸை மாற்றினீங்கன்னா தான் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டுன்னா இப்போ அந்த டிவியில் வந்துடும் பாருங்க. இப்போ ஹவு டு இதை நீங்கள் நார்மலாக அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இந்த மாதிரி வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்னா, இந்த மாதிரி மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இது வைக்கனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்டு மாற்றினாலும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இதை வைப்போம். இதுதான் ஒரு அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டை மாற்றிடணும். உங்கள் ஃபோட்டோக்கு எது செட் ஆகலைன்னா இப்படியே மாற்றி விட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.